கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, யோவான் 4:4 சொல்லப்பட்டது போல, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே என்று நம்மை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிள்ளைகளே அப்படின்னோன்னா நம்ம அவர் அப்பா. அந்த அப்பாவிற்கு நம்மெல்லாம் பிள்ளைகள். அந்த அப்பாவிற்கு பிள்ளைகளாக இருப்பதற்கு நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் தேவனாலே உண்டான பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகப்பரமாய் இருக்கக்கூடிய சாத்தானாகிய அந்த ஸ்தோத்திரம் அந்தகார லோகாதிபதியை ஸ்தோத்திரம் நாம் ஜெயிக்கிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அந்த உலகத்தில் இருக்கிற பெரியவனை, அந்த அந்தகார அதிபதியை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் தான் நாம் என்ன செய்ய முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மாயைகளை ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிக்க முடியும். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை ஜெயிக்க முடியும். ஏனெனில் உலகத்திலே இருக்கிறவனிலும் சாத்தானிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறதுனாலே அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கார், நமக்கு பெரியவராகவும் இருக்கிறார். ஆகவே முதியோர்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஸ்தோத்திர மரியாதை செலுத்துவோம் உங்களுக்கு தெரியாதில்லை. வயதானவர்களுக்கு நம்ம எப்படி மரியாதை செலுத்துகிறோம், அதே போல் நமக்கு பெரியவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருப்பதினாலே நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானை ஜெயித்து கொண்டு, எதிரியை ஜெயித்து கொண்டு, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, சோத்திரம். அதனால தான் நாங்கள் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானை ஜெயித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை எங்களுக்கு தினந்தோறும் உங்களுடைய வேதத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு அறிவுறுத்துங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறதுனாலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.